ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கருமையான எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? தேவனை ஆராதித்தீர்களா? தேவனால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. போகட்டும் என கருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை வேதம் சொல்கிறது, நான் செய்வதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் சொல்றார், நாம வாழ்க்கையில் செய்கிறத ஒரு மனுஷனும் தடுக்க முடியாதுப்பா. ஹல்லேலூயா. நாள் உண்டாவதற்கு முன்னும் நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்பிவிப்பார் ஒருவரும் இல்லை. நான் உனக்கு என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறனோ அதை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஏன்னா உலக மனுஷன் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, உலகத்தின் இரட்சகர் கொடுக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்த தேவன், தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்த தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் செய்கிறதை அவர் ஏதோ ஒன்றை செய்கிறார். மோசைக்கு ஒன்றை செய்தார். திரளான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி மோசையின் கரத்தில் கொடுத்தார். மோசை இடத்தில் சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னை அதிசயங்களை காண செய்கிற தேவன் என்று சொல்லி சொல்கிற தேவன். ஆகார இடத்துல நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொன்னவர். இன்றைக்கு அந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் என்று சொல்கிறார். அவர் யார்? அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவர் எனக்காக இரத்தம் சிந்தின தேவன். இந்த இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார். என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்னுடைய எல்லா சாபங்களையும் சிலுவையை சுமந்தார் என்று விசுவாசித்து பாருங்கள். அவர் செய்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உங்களை கொண்டும் பலத்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்தை அறியாத ஒரு மோசையை அழைத்து தெய்வத்தின் அன்பை ருசிக்கும்படியா வைத்து இந்த மோசையை கொண்டு திரளான ஜனங்களை வழி நடத்தின தேவன். பெரிய செங்கடலையும் விளக்கும்படியான ஒரு கிருபையை அவன் மேல் வைத்த தேவன் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். இன்று முதல் இந்த காரியங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில இதுவரை எத்தனையோ காரியத்துக்காக தவித்து தயங்கி ஆண்டவர் சமூகத்தில் கதறி இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நான் உனக்கு செய்ய போகிறேன். நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியா செய்வேன். இந்த காரியம் நானே செய்வேன். என் மகளுக்கு திருமண காரியம் வாய்க்கவில்லையே, என்னுடைய மகனுக்கு வேலை வாய்ப்பு வாய்க்கவில்லையே, என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற தாயை தகப்பன உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். மகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாம் கூடி வருது, ஆனால் நடக்காமல் எப்படியோ ஏதோ தடுத்து விடுதியா? இல்லை எனக்கு அருமையானவர்களே, ஏசு இன்றைக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய போகிறார். அந்த நேர்த்தியாக செய்யும்போது ஒரு மனுஷனும் அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஏன்னு நினைச்சுனால் வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் இறங்கி வந்து உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்கலாம், இது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம், இது எப்படி செய்ய போறேன்னு பார்க்கலாம், சவால் விட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் செய்கிறத எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஏன்னா நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடையவன், என் சொந்த ரத்தத்தினாலே உன்னை மீட்டு கொண்டபடினாலே நான் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் உன் ஜனத்திற்காகவும் வைராக்கியம் பாராட்டி இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து அந்த காரியத்தை செய்வதை நீங்கள் காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த காரியத்தை நடப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? விசுவாசித்து ஜெபியுங்கள். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி வேதத்தின் மூலம் எங்களோடு பேசினீரே அப்பா. நீர் செய்ய போகிற காரியங்களை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் அதை காணும்படியான காரியங்களை இதை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிறீர். பார்க்க நன்றி. விசேஷமாய் திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிற என் அன்பு மகனுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. ஏற்ற துணையை கொண்டு வந்து இணைத்து உன்னுடைய பழுகவும் பெருகவும் கிருபை வாராட்டும். நீர் செய்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்து மகிழப்பன் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.